வளர்ச்சி நல்லா வந்து இருக்குது. 10-15 பணம் அவரோட பாக்கெட்ல இருக்கு சார், இல்லைங்களா சார்? இதுக்கு காரணம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகள் தான். அது என்னன்னா அந்த 3 தன்மை வந்து 3 தன்மை பத்தி நம்ம முத்துக்குமார் சார், சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முத்துக்குமார் சார், மண்ணின் 3 தன்மைகள் தான் இங்க வந்து பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட் நம்ம சாரல் தோட்டத்துல ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த என்பிகே, மேக்ரோ அண்ட் மைக்ரோங்கிறது வந்து பயன்பாடு வந்திருக்கும்ல சார். அதனால வந்து அந்த 3 தன்மை பத்தி அனைத்து விவசாய நண்பர்கள் குடும்பம் நலம், குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் சார். அந்த 3 தன்மைகளும் சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் அமிர்தம். அது என்ன சார்? அது டாக்டர் சாயில் சார். உண்மையாலுமே இல்லைங்களா சார்? இது பொய்ய கிடையாது, உண்மையாலும் நம்ம சாரு தோட்டத்துல பிராக்டிகலாக பார்த்து தெரிஞ்ச விஷயம் தான் சாரு பேசிட்டு இருக்கிறார். அந்த 3 தன்மை பத்தி, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாயில் பேஸ்மெண்ட், அந்த 3 தன்மை பத்தி நம்ம முத்துக்குமார் சார் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சார். ப்ளீஸ் டெல் மீ சார். ஓகே சார். விவசாயிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகள் தொடர்ந்து வந்து நம்ம டாக்டர் சாயில் மூலியமா வந்து ஒரு கிட்டத்தட்ட சத்தியமங்கலம் பகுதியில் நிறைய பக்கம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். 3 தன்மைகள் வந்து சரிப்படுத்தணும். அது என்ன தன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை. இந்த 3 தன்மைகளையுமே தான் மண்ணில் வந்து இயங்கிட்டு இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் குறைபாடுகளும் தான் நம்ம பயிரினுடைய வளர்ச்சியை வந்து குறைக்குது, ப்ளஸ் நோய் தாக்குதலுக்கான வாய்ப்பை வந்து அங்கே ஏற்படுத்துது. அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது பௌதிக தன்மைன்னு சொல்றோம். நமக்கு செடியை வந்து உணவு எடுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா வேர்பகுதி. அந்த வேர்பகுதியில மிக முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி வேர்கள். அந்த ஜல்லி வேர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் அதிகமாகவுமே வந்து நம்ம பூமியில மண்ணில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, செடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகப்படியான உணவை வந்து செடி எடுத்துக்கும். அப்படி அதிகப்படியான உணவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இலைகளை வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற பச்சையம் வந்து நல்லா ரிச்சா இருக்கும். இந்த பச்சையம் வந்து நல்லா ரிச்சா இருக்கிறதுனால என்ன பயன்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டோசிந்தஸ் அப்படிங்கிற ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த செடியில 100% நல்லா நடக்கும். அப்படி 100% நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுக்ரோஸ் அப்படிங்கிற உணவு வந்து செடியில ரெடியாகி திருப்பி அந்த செடியினுடைய பயன்பாட்டுக்கே போயிடும். ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு தூய்மையான காற்றை வந்து அந்த செடிகிட்ட இருந்து நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரியல் தன்மையில பார்த்தீங்கன்னா, மண் வந்து நல்லா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு நல்லா சாயில் லூஸா இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 மண்புழுக்கள் வந்து ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலத்தில் வந்து கிடைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண் வந்து நல்ல மண் வாசனை அடிக்கணும் சார். இப்போ நம்ம மண் பார்த்தோம்ல, எந்த வாசம் அடிச்சது? மணக்கணும். நம்ம மண் எப்படி இருந்ததுங்க? நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கல. பாருங்க.